ஸ்ரீ சௌந்தர்யலஹரி 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தின் பொருளையும் விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். சுதாதாரா சாரைஹி சரணயுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்னாய மஹசஹ அவாப்ய ஸ்வாம் பூமிம் भुजगनिभमद्युष्टवलयं स्वमात्मानं कृत्वा स्वपिशिकुलकुण्डे गुहरिणीम्. மூலாதாரம் ஷரீர சுத்தி, வீரியவிருத்தி. சரணயுகலாந்தர் விகலிதைஹி திருவடிகள் இரண்டின் இடையில் இருந்து பெருகும். சுதாதாரா சாரைஹி அமிர்ததாரையின் பிரவாகத்தால். பிரபஞ்சம் ஐம்பூதங்களால் ஆன உடலில் உள்ள நாடிகள் எல்லாவற்றையும். சிஞ்சந்தி நனைபவளாய். ரச ஆம்னாய மஹசஹ அமிர்த கிரணங்களை பொழியும் சந்திர மண்டலத்தில் இருந்து. ஸ்வாம் உனது. பூமிம் இயற்கையான இருப்பிடமாகிய மூலாதாரத்தை. புன அபி மறுபடியும். அவாப்ய அடைந்து. புஜகநிபம் பாம்பைப் போல். அத்யுஷ்ட வலயம் குண்டல வடிவாக. ஸ்வம் உன்னுடைய. ஆத்மானம் உருவத்தை. கிருத்வா செய்து கொண்டு. குஹரிணி சிறுதுவாரம் உடைய. குலகுண்டே மூலாதார குண்டலத்தில். ஸ்வபிஷி உறங்குகிறாய். மணிபூரகம் மூலாதாரத்திற்கு அடுத்தபடி. சுவாதிஷ்டானம் இருந்த போதிலும் இங்கே பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களின் வரிசையை அனுசரித்து மூலாதாரத்திற்கு பின் மணிபூரகம் செல்லப்படுகிறது. முன் ஸ்லோகத்தில் குண்டலினி சக்தியின் ஆரோகணம் சொல்லப்பட்டது. இங்கு அவரோகணம் சொல்லப்படுகிறது. சஹஸ்ராரத்தில் பரமசிவனுடன் கூடியிருந்து ஆனந்த வெள்ளத்தை பெருக்கி அதனால் உடலில் உள்ள எல்லா நாடிகளையும் நனைந்துவிட்டு மீண்டும் மூலாதாரத்திற்கு தேவி வருகிறாள். குலகுண்டம். கு என்பது பிருத்திவி தத்துவம். அது மூலாதாரத்தில் லயமடைவதால் மூலாதார சக்கரம் குலகுண்டம் எனப்படும். அதன் நடுவில் தாமரையில் இருப்பது போல் ஒரு கிழங்கு இருப்பதாகவும் அதன் நடுவில் ஒரு சூக்ஷ்மமான துவாரம் இருப்பதாகவும் அதில் தலையை வைத்துக்கொண்டு 3½ வட்ட வடிவில் குண்டலம் இட்டுக்கொண்டு தாமரை நூல் போல் மெல்லிய பிழம்பு வடிவில் குண்டலினி சக்தி உறங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு ஒரு ஸ்லோகம் உள்ளது. அதை இப்பொழுது பார்க்கலாம். அமிர்தஸ்ய தாரா பஹுதா தோஹமானம் சரணம் நோ லோகே சுதிதாம் ததாது. ரசாம்னாய மஹசா. ரச என்ற சொல் குறிக்கும் 6 ஆம்நாயங்களின் அல்லது சக்கரங்களின் பிரபையுடன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.